வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் திரும்ப ஒளிபரப்பப்பட்ட எம்ஜிஆர் பாடல். உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். லோக்சபா தேர்தலில் அமைச்சர் உதயநிதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே வார்த்தை போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. இந்த நிலையில் சசிகலா காலில் விழுந்த போட்டோவை காட்டி பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்ததோடு அந்த சவாலை நிறைவேற்றினால் அரசியலை விட்டே போகிறேன் என கூறி பரபரப்பை கிளப்பினார். வரும் லோக்சபா தேர்தலுக்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் பிரதமர் மோடி, பாஜக, அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரித்தபடி நிற்கும் போட்டோவை காட்டி விமர்சனம் செய்தார். நானாவது எய்ம்ஸ் கல்லை தான் காட்டினேன், இங்கே ஒருவர் பல்லை காட்டிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் என அந்த போட்டோவை காட்டி விமர்சனம் செய்தார். இதற்கு இன்று தூத்துக்குடி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்தார். பிரதமர் மோடியுடன் உதயநிதி ஸ்டாலின் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை காண்பித்த எடப்பாடி பழனிசாமி, நீங்களும் இதைத்தானே காட்டுறீங்க, வேற ஏதாச்சும் காட்டுறீங்களா? நான் சிரித்தால் என்ன தெரியும், பல்லுதானே தெரியும். நீங்க காட்டுனா சரி, நான் காட்டுனா தவறா? நான் கேட்கிறேன், சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலினுக்கு சிரிப்பே வராது, எங்கேயாவது சிரிச்சு பார்த்திருக்கீங்களா என பதிலடி கொடுத்தார். இந்த நிலையில் தான் வேலூர் லோக்சபா தொகுதியின் திமுக வேட்பாளரும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரச்சாரம் செய்தார். இந்த பிரச்சாரத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அறிவிக்கப்பட்ட போது சசிகலா காலில் விழுந்த போட்டோவை எடுத்து காட்டி உதயநிதி விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, நான் பிரதமர் மோடியை 2 முறை சந்தித்தேன். ஒரு முறை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டேன். 2வது முறை வெள்ள பாதிப்பின் போது நிவாரணம் வேண்டும் என கேட்டேன். இதனை பிரதமரை பார்த்து கேட்க எனக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே என்று நான் பாஜகவிடம் கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் கோபம் வருகிறது? இதற்கு பெயர்தான் கள்ளக்காதல். நான் இன்னொரு போட்டோவை காட்டுகிறேன், இந்த மாதிரி இன்னொரு போட்டோவை காண்பித்தால் நான் அரசியலை விட்டே போய்விடுகிறேன் என கூறி சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி விழும் போட்டோவை உதயநிதி ஸ்டாலின் காண்பித்தார். அந்த போட்டோவை அங்கிருந்த மக்களிடம் காண்பித்த உதயநிதி ஸ்டாலின், யாருன்னு தெரியுதாமா? இதுதான் எடப்பாடி பழனிசாமி. வெட்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசிக்கொள்ளலாம் என உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆர் பாடல் திரும்ப போடப்பட்டது. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, திரும்ப அந்த பாடல் பல முறை போடப்பட்டது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.